ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டியூஸ்டே அன்னைக்கு எடுத்த மினி வ்ளாக் இது. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் எதுவுமே போடுறதே இல்லை. இனிமேல் கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் வரேங்க. இட்லி மாவு ஊற வச்சுருந்தேன். அதில் 1 கப்பு ராகியும் நான் ஆட் பண்ணி ஊற வச்சுருந்தேங்க. ராகி தனியாக தான் ஊற வைப்பேன் எப்போதுமே. அரைக்கும் போது அரிசியோடு போட்டு அரைச்சிருது. முதல்லலாம் ராகி ஊற வச்சு அப்படியே அரைச்சிருவேங்க. அதில் வந்து கல் இருக்கான்னு எல்லாம் செக் பண்ண மாட்டேன். கல்லும் இருக்காது. ஆனால் இப்போ வர ராகியில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கல் வருது. அதால் எப்போதுமே நல்லா கழுவிட்டு அந்த உலக்குவாங்கன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு அதில் கல் இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் நான் அரைக்கிறது. இன்றைக்கி பௌர்ணமி பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டின்னர் ஸ்டார்ட் பண்ணேன் நான் பண்ணுறதுக்கு. ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க பூஜை முடிச்சுட்டு டின்னர் ஸ்டார்ட் பண்ணது நான். டின்னரில் இடியாப்பமும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணியிருந்தேங்க. ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி குருமா. என்னோடய பெரிய பொண்ணு தான் ஞாபகம் வந்தாங்க. எப்போதுமே அவங்க குருமா பண்ணுங்கன்னுவாங்க. அவங்களோட ஃபேவரட் குருமா. குருமா சப்பாத்தி, குருமா இடியாப்பம் அதை மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. இன்றைக்கி லீவ் தான், நிறைய வேலை பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு வேலையும் நடக்கலை. ஒரே ஒரு வேலை என்ன பண்ணேன்னா, இட்லி மாவு அரைச்சி வச்சேன். கடைக்கு போயிட்டு வந்தேன். அதுதான் பண்ணேன்.